சலோமி புதுச்சேரி ஆட்டுப்பட்டி பகுதியில 3 மாடி வீடு கட்டியிருக்காங்க. அது இன்னும் குடி போவதற்கு இன்னும் ஒரு சில நாட்கள் குடி போவதற்காக பத்திரிகைகளும் அடிக்கப்பட்டு வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில அந்த உப்பநாட்டு வாய்க்கால் பாலத்தை அந்த கரையை செம்மைப்படுத்தாத காங்கிரீட் போடுவதற்காக குழி தோண்டப்பட்டுள்ளது. குழி தோண்டுதான் அதிக அளவு மண் எடுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் பாத்தீங்கன்னா அந்த 3 மாடி புது பில்டிங் தலை குப்புற அதை கவிழ்ந்து விழுந்தது. இதுல பாத்தீங்கன்னா புது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் மட்டும் அங்க இருந்ததாக தெரிகிறது. இந்நிலையில பாத்தீங்கன்னா அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் அந்த மாரி வீடு டேமேஜ் ஆனதாக சொல்லும் போது அந்த பார்வையிட்டு இருந்தார். பொதுமக்களோட பார்வையிட்டு நேரத்தில் திடீரென்று அந்த வீடு தெரிஞ்சு வந்து அதிர்ஷ்டவசமாக எல்லாரும் உயிர் தப்பித்து, அதாவது தப்பித்து உதாரணம் காட்சி நம்ம காட்சியில பார்க்கலாம். அவர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார்கள். இதில் பாத்தீங்கன்னா அவங்க 3 பேரோட வீடு இடிந்து வந்தவுடனே பாத்தீங்கன்னா ரங்கநாதன் சாவித்ரி அவரோட தம்பதியோட மகள் சித்ராவும் சுரேஷும் அந்த வீட்டை கட்டிட்டு வராங்க. இந்த வீடு இடிந்து விழுந்ததை கண்டித்து அந்த அரசின் அலட்சிய போக்கை, அந்த ஜேசிபி விழுந்தது மூலம் மண்ணிற்கு அலட்சிய போக்கை கண்டித்து ஆட்டுப்பட்டி பகுதியில் தற்பொழுது மறியல் போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதுல பாத்தீங்கன்னா பேருந்து போக்குவரத்து முற்றிலுமாக தடை செய்யப்பட்டுள்ளது. இப்போது தற்போது மறியல் போராட்டம் கைவிடுமாறு போலீசார் மறியல் செய்வதுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். சலோமி.